வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து ஒரு தலைப்பை நாம் சிந்திக்கலாம். உளப்பயிற்சி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய இந்த சிந்தனையை நாம் சிந்திப்போம். இந்த தலைப்பில் குரு அவர்கள் பருவமழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, ஆற்றில் வரும் அந்த வெள்ளம் பயிர்களை சேதப்படுத்துகிறது, காட்டாற்று வெள்ளமாக சென்று ஊர்களை சிதைக்கிறது, அனைத்தையும் நாசம் செய்வதாக, மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதாக நாம் சிந்திக்கிறோம், பார்க்கிறோம். ஆக நீர்ப்போக்கை கட்டுப்படுத்தினால் அது எவ்வாறு நமக்கு நன்மை அளிக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டு முழுவதும் நிலவளத்தை, பயிர் வளத்தை, நீர் வளத்தை நமக்கு கிடைக்கச் செய்யும். அதற்கு ஒரு அணையை கட்டி நாம் அதை பயன்படுத்துவதாக கொண்டால் குளிக்க, குடிக்க நீர் கிடைக்கிறது. ஆற்றுக்கால்வாய் அமைத்து பாசனம் செய்து அளப்பரியதாக விளைச்சல் காண்பதாகவும் ஊர்களை செழிக்கச் செய்யும் செல்வ வளம் மிக்கதாகவும் அது அமையும். இதேபோல் மனிதனுடைய ஆற்றலும் எல்லையற்றது என்று கூறி அந்த எல்லை அற்ற அந்த ஆற்றல் வீணாக காட்டாற்று வெள்ளம் போல் போய்கொண்டிருப்பதை நம் குருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்று அந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது சிறப்பாக அமையும் என்று குரு அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார். எல்லையற்றதாக உள்ள மனிதனுடைய அந்த ஆற்றல் வேறு எதனையும் செய்ய வேண்டியதில்லை. மனிதனுடைய ஆற்றல் பெருமையுடையது. இயற்கையிலே அவனுக்கு இந்த பெருநிதி கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்த, பண்படுத்த குருவை பற்றி கொண்டு நாம் குருகாட்டு பாதையில் சென்றால் போதும். அதை உணர்ந்து கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி செலவிட வழிகள் செய்வது இந்த உளப்பயிற்சி. இந்த உளப்பயிற்சியை யாரெல்லாம் மேற்கொள்கிறோமோ அவர்கள் நாள் முழுவதும் உடல் நலம் காக்கப்படும், மனவளம் பெருக்கும், வாழ்வின் வளம் அதிகரிக்கும், வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொண்டிட முடியும். அவ்வாறு அளப்பரியதாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆற்றலை, ஒழுங்குபடுத்தப்பட்ட மனித ஆற்றலை ஐம்பெரும் கடமையாக தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதாக நாம் வகைப்படுத்தி அளப்பரியதாக அவர்களுக்கு நன்மை செய்விப்பதாக, நாமும் நலம் பெறுவதாக அது அமையும். இவ்வாறு அமையக்கூடிய இந்த உளப்பயிற்சியை திட்டமிட்டு முறைப்படுத்தி இந்த உளப்பயிற்சி யாரெல்லாம் ஏற்கிறோமோ அவர்களுக்கு இந்த தியான பயிற்சி தித்தியாகி அளப்பரியதாக கூடி நிற்கும் இந்த ஆற்றல் அனைவருக்கும் பயனுள்ளதாக, நம் அகத்தையும் பிறர் நலத்தையும் காப்பதாக இது அமையும். ஆக உளப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய இந்த தியான பயிற்சியை குருவை பற்றி கொண்டு நாம் அனைவரும் செய்து அனைவருக்கும் நலம் சேர்ப்பவர்களாக மாற வேண்டும் என்ற கருத்தை குரு அவர்கள் இன்றைய சிந்தனையில் நமக்கு தந்திருக்கிறார். ஆக முயற்சிப்போம், பயிற்சியை எடுத்துக்கொள்வோம், பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று நாம் மாற்றிக்கொண்டால் போதும். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்பதாக நம்மை மாற்ற வேண்டும். முதலில் கற்றல், இவை அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைபிடித்தல்
இந்த பயிற்சி முறைகள் அத்தனையும் நாம் செய்து வர வேண்டும். பிறகு கற்பித்தல், அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த உளப்பயிற்சி என்ற தலைப்பில் குருவர்கள் இந்த தியான பயிற்சி, அகத்தவ பயிற்சியை யாரெல்லாம் அளப்பரியதாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கூடி அனைவருக்கும் நலம் விளைவிப்பதாக இருக்கிறது என்பதை நம் சிந்தனைக்கு கொண்டு வரும் இந்த சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். சிந்தனை கொடுத்த குருவிற்கும், என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய நிலைக்கும், இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.